ஒரு மாதம் இருக்க நம்ம தளபதி மதுரை மாநகர் மெட்ராஸ் எம்ஜிஆர் வந்தார்ல, அந்த மாதிரி வந்தா தொக்குன்னு போட்டுருவாங்க. வேற ஆறுவன். அவருக்கு வயது 85. ஐயா பேர் மாரியப்பன் தான். அவரு நம்ம கட்சியில சேர்றேன் தம்பி அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரி, வேல்ராஜனை கூட இருக்கிறவர் போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஓகேன்ட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தம்பி இங்க பாரு அப்படின்னாரு. அவரோட நெஞ்சில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பச்சை குத்துன ஒரு மனிதன் பச்சை தமிழன் தளபதியோட தலைமை ஏற்று நாளைக்கு இந்த தமிழகத்தை தலைவன் தளபதி தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஐயா சொல்லுங்க. நம்ம விஜய அவர் அப்படிதான் சொன்னார். நம்ம தளபதி அவர் நம்ம விஜய ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டை சுத்தி வர சொல்லுப்பா, எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் அப்படின்னு சொன்னாரு. இத அவர் வாயாலே சொல்ற. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஐயாவுக்கு நன்றி. நீங்க ஒரு இரு வார்த்தைகள் பேசி அவங்க பச்சை குத்து நம்பர் காமிச்சு இன்னைக்கு பேச்சையும் குத்திட்டு வந்திருக்காரு. அதனால பச்சை குத்துறது எல்லாமே தன்னோட உயிர் போகும் தருவாயில தன் உடலை ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டி இருக்கணும்னு நினைச்சு பச்சை குத்துன ஒரு பச்சை தமிழன், அதே பச்சை தமிழன் தளபதிக்காக தளபதியோட தலைமை ஏற்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சும்மா சொன்னீங்கல்ல ஒரு தடவை மட்டும். சிறந்து மிக்க பெரியவர்களே, அண்ணன் அவர்களே, நம்ம தளபதி அவர்கள் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு தெய்வப்பிறவி அடித்து இறங்கியிருக்காரு. தெய்வப்பிறவி. அந்த தெய்வத்தை நம்ம வர்ற 6 தேர்தல்ல எல்லா கட்சியும் கிப்பாஸ் இறக்கிற அளவுக்கு செய்ய வேண்டும் என்று உங்களை தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு மாதம் இருக்க நம்ம தளபதி மதுரை மாநகர் மெட்ராஸ் எம்ஜிஆர் வந்தார்ல, அந்த மாதிரி வந்தா தொக்குன்னு போட்டுருவாங்க. வேற ஆறுவன். அடுத்தாப்புல அவர் தான். உங்கள் ஆசிரியர் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சரிங்க.